ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சினிமா பெஞ்சில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சோனிலி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எபிசோடு இருக்குது. இது ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு எபிசோடு வாட்ச் பண்ணுறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் ஒரு எபிசோடு வாட்ச் பண்ணுறதுக்கு. இந்த வெப்சீரிஸோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அதாவது இந்தியா சுதந்திர சமயத்தில் ஏற்பட்ட 1946லேருந்து 47 சுதந்திர வணிகத்துக்குள்ளார ஏற்பட்ட கூடிய கதையமைப்பு தான் சொன்னது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து தலைவர்களோட நிலைப்பாடெலாம் என்ன, அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் அவர்களையும் அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறம் பிரியறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த எப்படி காலத்தினால நம்ம வந்து பிரிஞ்சோம் அப்படிங்கிறத இந்த சோனிலி ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு நல்ல அருமையாக எடுத்திருக்காங்க. பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு வந்து சோனி லீவ் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்க இருக்கிற ஒவ்வொரு வெப்சீரிஸும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான வெப்சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த வரிசையில் தான் இந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிறது சொல்லலாம். இதில் வந்து கதாபாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. வசனங்களும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக நேருஜி அவர்களுக்கும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து எடுத்த டைரக்டருக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இந்த வெப்சீரிஸ்க்கு சினிமா பெஞ்ச் கொடுக்குற மார்க் பார்த்திங்கன்னா 3 out of 5. ஏன் இந்த 2 மார்க் குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த க்ரைம் சீரிஸ்லாம் கிடையாது. இது ஸ்லோவாக தான் போகும். ஆக மொத்தம் இதில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் சொல்லணும். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த சீரீஸில் இல்லை. ஓகே, இதே மாதிரி மற்றொரு சீரீஸில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர். நன்றி, வணக்கம்.